வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி மண்டலமாக வலுப்பெறும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் லிபிகாவிடம் கேட்கலாம். லிபிகா, வானிலை ஆய்வு மையம் என்னென்ன எச்சரிக்கை விடுத்துள்ளது? அபிநயா, தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் இந்திய பெருங்கடலை ஒட்டிய பகுதியில் நேற்று உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதியானது இன்று காலை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்று இருந்தது. இந்த நிலையில் அடுத்த 24 மணி நேரத்தில் இது மேற்கு வடமேற்கு நோக்கி நகர்ந்து தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தீவிரமடைய வாய்ப்பிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கின்றது. தொடர்ச்சியாக அதன் பிறகு அதற்கு அடுத்த 48 மணி நேரத்தில் தென்மேற்கு வங்கக்கடலில் மேற்கு வடமேற்கு நோக்கி மேலும் நகர வாய்ப்பு இருக்கு என வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கின்றது. இதன் காரணமாக தமிழகத்தை பொறுத்தவரை 9 மற்றும் 10 ஆகிய 2 நாட்களில் கனமழைக்கான எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கின்றது. ஓரிரு மாவட்டங்கள்ல மிக கனமழைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குறிப்பாக டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்கள்ல அடுத்து வரக்கூடிய 2 தினங்களுக்கு கனமழைக்கான வாய்ப்பு என்பது இருக்கின்றது. அபிநயா, விவரங்களுக்கு நன்றி லிபிகா.